ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடியில் பறிச்சிட்டு வந்த சுண்டக்காவை இப்போ நம்ம துவையல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முக்கால்வாசிக்கு கட் பண்ணணும் கத்தியை வச்சுட்டு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட அந்த பூண்டு கொட்டுற கல் வச்சுருப்போம் எல்லார் வீட்லேயும், அதை போட்டு நசுக்கிடலாம். இதை இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் தேவையில்லைன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கணும். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போடணும். அதுக்கப்புறம் கொட்டி வச்ச சுண்டக்காவை நல்லா வதக்கணும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வதக்கும் போது கொஞ்சம் கலர் மாறணும், அது வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக தெரியும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டிங்கன்னா கசப்பே இருக்காது முக்கால்வாசி. அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் போடணும். அப்புறம் கொஞ்சம் பூண்டு போடணும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், இன்னும் அயன் சேரும், உடம்புக்கு நல்லது. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் துவையல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.